பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 24:3-4. யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடமாய் ஆடையினாம் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். அல்லேலூயா. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அல்லவா? கைகளில் சுத்தம் வேணும், இருதயத்தில் சுத்தம் வேணும், பேச்சிலே, பார்வையிலே, சிந்தையிலே, நடையிலே, உடையிலே, பாவனைகளிலே எல்லாவற்றிலும் பரிசுத்தம் வெளிப்படணும். அப்பொழுதுதான் அவருடைய பர்வதமாகிய பரலோகத்திற்குள்ளே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படும். இரண்டாம் வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். தெய்வ பயத்தோடு காணப்படுங்கள். எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்னு காத்துக்கிட்டே இருக்கணும். நம்முடைய பேச்சில் பரிசுத்தம், நம்முடைய பார்வையில் பரிசுத்தம், நம்முடைய கைகளில் பரிசுத்தம், நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம், நம்முடைய நடை உடை பாவனைகளே பரிசுத்தம். ஒரு மனுஷனும் நம்மளை குற்றப்படுத்தக்கூடாது. அந்த அளவுக்கு நாம் யோக்கியமாய் நடந்து கொள்ள வேண்டும், உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே, நம்முடைய உற்றார் உறவினிடத்திலே, இந்த உலக மனுஷரிடத்திலே, அதிகாரியிடத்திலே, ராஜாக்களிடத்திலே, பிரபுக்களிடத்திலே உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து இயேசுவின் நாமத்தை உயர்த்தி காண்பிக்க வேண்டும். அதற்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.